அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதில் நாம் திரு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாசுரம் 7ஆம் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை காண்போம். பாடல்: கீசு கீசு என்றெங்கும் ஆனைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ. பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணமூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இதன் விளக்கம் என்னவென்றால், மார்கழி மாதத்தின் ஒரு அழகான அமைதியான காலை. வானம் இன்னும் மங்கலாக இருக்கிறது. மெல்லிய பனித்துளிகள் மண்ணை மென்மையாக தொடுகின்றன. அந்த நேரத்தில் கண்ணனை நினைத்தபடி சில கோபிகைகள் ஒரு வீட்டின் வாசலுக்கு வந்து நிற்கிறார்கள். கீசு கீசு என்று பறவைகளெல்லாம் எழுந்து பாடுகிறதே. அவள் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருக்கிறது, அது உனக்கு கேட்டிலையோ பெண்ணே. கோபிகைகள் அன்பாக சொல்கிறார்கள். ஏய் தோழியே, நான் சொல்வது கேட்கிறாயா? கீசு கீசு என்று பறவைகளெல்லாம் எழுந்து பாடுகிறதே. பறவைகள் எப்ப பாடும்? காலை நேரத்தில்தான். அதாவது இப்போ மார்கழி காலை வந்துவிடுச்சு. எங்கும் மனிதர்கள் பேசும் சத்தம் கேட்குதே. வீடுகளில் விளக்குகள் ஏறி அம்மாக்கள் வேலை தொடங்கிட்டாங்க. உலகமே எழுந்துட்டு ஒரு நல்ல நாளை ஆரம்பிக்க தயாராக இருக்குது. வாச நறுங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. தக் தக் தக், தயிர் கடையும் ஓசை, வெண்ணெய் செய்யும் சத்தம். அது என்ன சொல்லுது தெரியுமா குழந்தைகளே? உழைப்பும் பக்தியும் ஒன்றாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாயிருக்கும். இன்னும் தூங்குறியா? கோபிகைகள் சிரித்தபடி சொல்கிறார்கள். நாயகப் பெண்ணே, எல்லாரும் எழுந்துட்டாங்க, நீ மட்டும் இன்னும் தூங்குறியா? இது கோபமில்லை, இது ஒரு அன்பான அழைப்பு என சொல்கிறாள். இந்த பாசுரம் வழியாக ஆண்டாள் நமக்கு சொல்லும் செய்தி: காலையிலே சீக்கிரம் எழுந்து இயற்கையின் சத்தங்களை கேட்டு உழைப்பை மதித்து கண்ணனை நிலைத்து நாளை ஆரம்பிக்கணும். அந்த கோபிகை இப்போது மெதுவாக கண் திறக்கிறாள். தோழிகளின் குரல் கேட்டு புன்னகையுடன் எழுகிறாள். கண்ணனை நினைத்து அவருடன் நோன்பு செய்ய தயாராகிறாள். குழந்தைகளே, நாமும் அந்த கோபிகை போல ஒவ்வொரு நாளையும் நல்ல எண்ணத்தோடு தொடங்கினா நம்ம வாழ்க்கையும் கண்ணன் அருளால் அழகாக மாறும். இதுதான் இந்த திருப்பாவை பாசுரம் 7 நமக்கு சொல்லும் அழகான செய்தியாகும். நாம் என்றும் சிறந்த மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு வாழ்வில் பொறுமையுடன் இருப்போம், பொறுப்புடன் இருப்போம். மேலும் இது போன்ற அனைத்து பாசுரத்தின் பாடல் மற்றும் அதன் விளக்கத்தை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.